இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 107 அதிகாரம் 20 ஸ்லாம்ஸ் சாப்டர் 107:20 வேதம் சொல்கிறது, அவர் தம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கென்று விலக்குகிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒருவேளை வியாதியை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வியாதியிலே நான் மறித்து போயிடுவேனா என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை குணமாக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அதுதான் சொல்லுகிறது, அவர் தம் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். ஆமே, நம்முடைய கைகள் இருக்குதான இந்த வேத வசனத்தில் ஒரு வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டுங்க. அவர் சொல்றாரு, அன் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், தம்பி அநேக வருஷம் அந்த வியாதியில் இருக்கிறப்பா, சொல்ல முடியாத ஒரு வியாதி, வெளியே சொல்லக்கூட கூச்சமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை சுகமாக்க போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை தீராத வியாதிகளை அநேக வருஷமாக, இந்த பலவீனம் அநேக வருஷமாக இந்த சரீரத்தில் இந்த வியாதி, கர்த்தர் சொல்கிறார், நான் அதை சுகமாக்க வல்லமுள்ள தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். இந்த நாளில் உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறதோ சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தாங்கண்டு அவர் தம் வசனத்தை அனுப்பி இந்த வார்த்தை கேட்கும் போதே, நீங்கள் அந்த வார்த்தையை நம்பும் போதே, அநேக வருஷமாய் தீராத வியாதிகளை, அநேக வருஷமாய் உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களை சுகமாக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம், தம்பி நிறைய வருஷமாக இந்த வியாதிக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தாச்சுப்பா, போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. இந்த வியாதி நிமித்தமாக நிறைய பணங்கள் செலவு பண்ணோம். இந்த வியாதி நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போனோம், சந்தோஷத்தை இழந்து போனோம். இல்லை, கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை குணமாக்க போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேளை நான் உங்களுக்கு செபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. நீ சொன்ன அப்பாவுடைய வாக்குத்தத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் தம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து இந்த வாக்குத்தத்தை நம்பி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. அவர் தம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கின என்ற வார்த்தையின்படி அப்பா, இதோ தகப்பனே இசப்பாவுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி எந்த வியாதியோடு இருந்து ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய கரம் உங்களை தொடுபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. அநேக வருஷமா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளை சுகம் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கினதுக்காக நன்றி அப்பா. உங்க நாம மாற்றும் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.